அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் அல்லாஹ் ஒருவனுக்கே போய் சேரட்டும். ஏனென்றால் அல்லாஹு தபாரக் வ தஆலா இந்த அடியானை அவனை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்த அல்லாஹ்விற்கே உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் போய் சேரட்டும். நம்முடைய வீட்டினுடைய சூழ்நிலைகள்லாம் மாற்றினால், நல்ல விதமாக மாற்றினால், நம்முடைய வீட்டில் ஒருபோதும் சண்டைகள் என்பதே வராது. இன்றிற்கு நம்முடைய வீட்டில் சண்டைகள் எப்படி வருகிறது என்று தெரியுமா? அதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைக்கிறோம், என்னுடைய கணவர் கோவத்தில் இப்படி சொல்லிவிட்டார், அப்படி சொல்லிவிட்டார், இப்படி வார்த்தை சொன்னார், அப்படி வார்த்தை சொன்னால், அதனால் நான் பதில் சொன்னால் அது அப்படியே நீ எப்படி பதிலுக்கு பதில் பேசலாம் என்று அது அப்படியே அவர் பெரிதாகி விட்டார். இல்லை என்றால் மனைவி இப்படி சொன்னால் அதனால் நான் பதில் இப்படி சொன்னேன், அதனால் மனைவி சண்டை பெரிதாகி விட்டார், நம்முடைய நடுவில் சண்டை அப்படியே பெரிதாகி ஆகிவிட்டது என்று அந்த சண்டைகள் போய் எங்கே போய் முடிகிறது என்று தங்களுக்கும் தெரியும். அப்படிப்பட்ட சண்டைகள் வராமல் இருப்பதற்கு நம்முடைய வீட்டினுடைய சூழ்நிலையை நாம் மாற்ற வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய வீட்டில் எப்படி சண்டைகள் வருகிறது என்றால், நம்முடைய வீட்டில் ஷைத்தான் நுழைகிறான். எந்த வீட்டில் தொழுகை நடக்கவில்லையோ, ஜிக்கிர் செய்யவில்லையோ, குர்ஆன் படிக்கவில்லையோ, அப்படிப்பட்ட வீட்டில் ஷைத்தான் நுழைகிறான். நுழைந்து என்ன செய்கிறான் என்று தெரியுமா? முதலில் வீட்டில் உள்ள பெண்களுக்கு பாவமான செயல்களை செய்ய வைக்கிறான். எது பார்க்கக்கூடாதோ அதை பார்க்க வைக்கிறான். எதை பார்க்கக்கூடாதோ அது பார்க்க வைக்கிறான். எதை கேட்கக்கூடாதோ அது கேட்க வைக்கிறான். எதை செய்யக்கூடாதோ அது செய்ய வைக்கிறான். இப்போது பெண்களை கண்ட்ரோல் செய்தால், இப்போது பெண்கள் என்ன சொல்கிறாரோ அதை தான் கணவர் கேட்க வேண்டும். என்னதான் அவர் கணவராக இருந்தாலும் வீட்டிலுள்ள பெண்மணி என்ன சொல்கிறார்களோ அதை தான் கணவர் கேட்க வேண்டும். அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் மனைவி தீன்தாரியாக இருக்க வேண்டும். அவர் தீன்தாரியாக இல்லாமல் துனியாதாரியாக இருந்தால் அதை கேட்டால் அதில் பெரும் நஷ்டமாகும். பெண்கள் தீன்தாரியாக இருந்தால் அதில் ஒன்றும் பிரச்சனை வராது. ஏனென்றால் அவர்கள் தீன்தாரியாக இருந்தால் அவர்களுடைய உள்ளத்தில் கூட நல்லபடியான சிந்தனை தான் வரும். ஷைத்தானுடைய சூழ்ச்சி கண்டிப்பாக வராது. ஆனால் முடிவு என்பது ஆண்கள் எடுக்க வேண்டும். இதுதான் நம்முடைய தீனினுடைய சட்டம். பெண்களுடைய பேச்சை கேட்டால் அப்படி ஆகிவிடும், இப்படி ஆகிவிடும் சொல்கிறார்கள். அது எந்த பெண்கள் என்றால், யார் அமல் செய்யவில்லையோ, யார் தொழவில்லையோ, அப்படிப்பட்ட பெண்களுடைய பேச்சை கேட்டால் மட்டும்தான் வீட்டில் பர்க்கத் வராது. எந்த வீட்டில் பெண்கள் தொழுகிறார்களோ, தீன்தாரியாக இருக்கிறார்களோ, எந்த வீட்டில் பெண்கள் அல்லாஹ்வை நினைக்கிறார்களோ, எந்த வீட்டில் பெண்கள் தொழுது தன்னுடைய கணவருக்காக துஆ கேட்கிறார்களோ, அப்படிப்பட்ட பெண்களுடைய பேச்சை கேட்டால் எந்த ஒரு கஷ்டமும் வராது. அதேபோல் ஆண்களும் 5 வேளை இஹ்லாஸோடு தொழ வேண்டும். பெண்கள் மட்டும் தொழ வேண்டும் என்று நான் இந்த பயானில் சொல்லவில்லை. ஆண்களும் தொழ வேண்டும். ஆனால் வீட்டினுடைய சூழ்நிலை மாற்றுவதற்கான அதிகமான வாய்ப்பை பெண்களிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அவர்கள் நினைத்தால் மட்டும்தான் வீட்டினுடைய சூழ்நிலைகளை மாற்ற முடியும். ஆண்கள் என்றால் வெளியில் வேலைக்கு போகிறார்கள், போய் சாயந்திரம் வருகிறார்கள். ஆனால் பெண்கள் தான் தினந்தோறும் வீட்டிலேயே அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள் நினைத்தால் மட்டும்தான் வீட்டினுடைய சூழ்நிலைகளை மாற்ற முடியும். அவர்கள் மாற்றினால் மட்டும்தான் வீட்டினுடைய சூழ்நிலைகள் மாறும். ஆண்கள் என்னதான் 5 வேளை தினந்தோறும் போய் இஹ்லாஸோடு போய் ஜமாத்தாக தொழுது வந்தாலும்
பெண்கள் நினைத்தால் மட்டும்தான் அந்த வீட்டினுடைய சூழ்நிலைகளை மாற்ற முடியும். அந்த வீட்டில் அல்லாஹ் தபாரக் தஆலா பர்க்கத்தையும் தருவார். இல்லை என்றால் ஷைத்தான் நுழைந்து சண்டையை மூட்டி விடுவான். அண்ணன் தம்பியாக இருந்தால் அவர்களுடைய நடுவிலும் சண்டை மூட்டி விடுவான். அண்ணனுடைய தம்பிக்கு தம்பியுடைய அண்ணனுக்கு 2 பேருக்கும் நடுவில் எதிரியாக ஆகும் அளவிற்கு அந்த அளவிற்கு சண்டையை மூட்டி விடுவான். அண்ணன் தம்பியை பார்த்தா அண்ணனுக்கு ஆகாது, தம்பி அண்ணனுக்கு பார்த்தா தம்பிக்கு ஆகாது. அதே போல் வீட்டில் கணவன் மனைவி இருந்தால் எந்த அளவிற்கு சண்டை மூட்டுகிறான் என்றால் கணவன் மனைவி பார்த்தால் அப்படியே எரிஞ்சு விடுவாங்க. அதே போல் மனைவி கணவரை அப்படியே எரிஞ்சு விடுவாங்க. அந்த அளவிற்கு சண்டையை மூட்டி விடுவான். இது எல்லாம் செய்யக்கூடியவன் ஷைத்தான் மட்டும்தான். நாம் நினைக்கிறோம் நம்முடைய கோபம் என்று. கோபம் என்றாலே அந்த இடத்தில் ஷைத்தான் தான். அதற்காக தான் வீட்டில் உள்ள பெண்மணிகள் அதிகமாக கோபம் படக்கூடாது. ஏனென்றால் கோபம் எந்த இடத்தில் இருக்கிறதோ கண்டிப்பாக அங்கே ஷைத்தான் இருப்பான். நபியே சொல்லியிருக்கிறார். அதற்காக தான் வீட்டில் தொழுங்கள், 5 வேளை பெண்மணிகளும் தொழுங்கள், ஆண்கள் ஜமாத்தோடு போய் 5 வேளை மசூதியில் தொழுங்கள். அதே போல் வீட்டில் உள்ள பெண்மணிகள் தினந்தோறும் அந்த ஃபஸாயில் அமல்களின் சிறப்புகள் அந்த கிதாபை படியுங்கள். அதை தினந்தோறும் படித்தால் அதில் தொழுகை பற்றி இருக்கிறது, ஜிக்ரை பற்றி இருக்கிறது, குர்ஆனை பற்றி இருக்கிறது, ரமலானை பற்றி இருக்கிறது, சஹாபாக்களுடைய வரலாறுடைய பற்றி இருக்கிறது. இப்படியெல்லாம் தினந்தோறும் கேட்க கேட்க நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் அந்த தீனை இன்னும் அதிகப்படுத்தும். அதற்காக அந்த கிதாபை தினந்தோறும் நேரத்தை ஒதுக்கி ஒரு 10 நிமிடம் இல்லது குறைந்தபட்சம் 5 நிமிடமாவது தினந்தோறும் படியுங்கள். வீட்டில் உள்ள எல்லோரும் உட்கார்ந்து படியுங்கள். அதை தினந்தோறும் படித்தால் நம்முடைய வீட்டில் உள்ள சூழ்நிலைகள் கண்டிப்பாக மாறும். நம்முடைய உள்ளம் பாங்கினுடைய சத்தம் கேட்டால் உடனே போய் தொழுங்கள் என்று அந்த அளவிற்கு நம்முடைய உள்ளம் மாறிவிடும். அப்படிப்பட்ட உள்ளமாக மாற்றுவதற்காக நீங்கள் தினந்தோறும் 5 வேளை இஹ்லாஸோடு தொழுது இந்த கிதாபையும் படியுங்கள். அதே போல் வீட்டில் சமைக்கும் போதும் வேலை செய்யும் போதும் அல்லாஹ்வினுடைய ஜிக்ரு சொல்லிக் கொண்டேன், அல்லாஹ்வினுடைய ஜிக்ரை செய்து கொண்டே நீங்கள் அந்த வேலைகள் செய்தால் அந்த வேலையிலும் அல்லாஹு தபாரக் தஆலா கண்டிப்பாக உதவி செய்வான். வேலைகளும் லேசாக ஆகிவிடும் மற்றும் அந்த வேலை செய்து கொண்டே நன்மைகளும் கிடைத்துவிடும். அல்லாஹ்வும் சந்தோஷமாகி விடுவான். உங்களுக்கும் அந்த வேலையில் உதவி செய்து உங்களுக்கும் அந்த சந்தோஷத்தை 10 மடங்காக கொடுப்பான். அமல் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தபாரக் தஆலா நம் எல்லோரையும் கேட்டதை விட அதிகமாக அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.